ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நவம்பர் 23 சனிக்கிழமை நாளைய தினம் தேய்பிரை அஷ்டமி. இந்த ஒரு சிவப்பு நிற மூட்டையை உங்கள் கையால் தயார் செஞ்சு வீட்டில் இந்த இடத்துல வைக்கிறது மூலயமா பணவரவு தாறுமாறாக அதிகரிக்கும், கஷ்டங்கள் நீங்கி செல்வம் சேரும். அது என்ன தாந்திரிக முறைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சிவப்பு நிற மூட்டையை எந்த நேரத்தில் எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானோட ஒரு அவதாரமாக இருக்கக்கூடியவர் பைரவர் அவதாரம். பைரவர் தோன்றியது கார்த்திகை மாதம் தேய்பிரை அஷ்டமி. அதனால தான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை பைரவாஷ்டமின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும் நமக்கு வாழ்க்கையில் பெரிய செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். சொல்லப்போனால் அஷ்டமி திதி நவம்பர் 22ஆம் தேதி இரவு 10:30 மணிலேருந்து நவம்பர் 23ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:45 வரைக்கும் இருக்குது. அதனால் சனிக்கிழமை நாள் முழுக்க நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யலாம். பொதுவாகவே பைரவரை தேய்பிரை அஷ்டமியில் வழிபாடு செய்யும்போது ராகு கால நேரத்தில் வழிபாடு செய்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சனிக்கிழமை நாளைய தினம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் ராகு கால நேரம் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போனீங்கன்னா கட்டாயம் அங்கே இருக்கக்கூடிய பைரவர் சன்னதிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம். பைரவர் ஒரு வாசனை பிரியர். வாசனை பொருட்கள், வாசனை திரவியங்கள் எதுவாக இருந்தாலும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் அரகஜா, புனுகு, சந்தனம் இது மாதிரி பொருட்களை அவருக்கு அபிஷேகத்துக்காகவோ அலங்காரத்துக்காகவோ நீங்கள் வாங்கி கொடுக்கறது அவர் மனசை சாந்திப்படுத்தி உங்களுக்கு எல்லா விதமான அருளையும் அவர் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை. பைரவரை நாம் வழிபாடு செய்கிறது மூலயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் எதிர்மறை ஆற்றல்களும் எதிரிகள் தொல்லையும் செய்வினை தோஷங்களும் அறவே நீங்கும். சனீஸ்வர பகவான், ராகு, கேது போன்றவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் விலகும். இது மட்டும் இல்லை, சனி பகவானுக்கு காலபைரவர் தான் குருவான். காலபைரவரோட இன்னொரு அம்சமாக இருக்கக்கூடியது ஸ்வர்ண பைரவர். ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை நம்ம வணங்குறது மூலயமா நம்ம வீட்டுக்குள்ளே பணவரவும் அதிகரிக்கும். அதே நேரம் தங்க நகைகள், வெள்ளி நகைகள் தானாகவே வந்து சேரும். பைரவர் வழிபாட்டில் அஷ்டமி தினத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பைரவரோட அபிஷேக ஆராதனைகளுக்கு எதுவும் பெருசாக வாங்கி கொடுக்க முடியலையா, பரவாயில்லை. வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு பைரவர் சன்னதியில் ஒரே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு, பைரவருக்கு சிவப்பு நிறம்னா ரொம்ப உகந்தது. அதனால் செவ்வரளி மலர்களோ இல்லை செம்பருத்தி மலர் கிடைச்சாலோ சிவப்பு நிறத்தில் என்ன மலர் கிடைக்குதோ அதை நீங்கள் பைரவருக்கு சாத்திட்டு மனசார சந்தோஷத்தோடு திரும்பி வாங்க. நிறைய பேர் பூசணிக்காய் தீபம், தேங்காய் தீபம், மிளகு தீபம்னு சொல்லி பைரவருக்கு அவங்க என்ன வேண்டியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி சில வழிபாட்டு முறைகளை, வேண்டுதல் முறைகளை நிறைவேற்றுவாங்க. நிறைய பேர் வீடுகளில் பைரவர் ஃபோட்டோ சிலை வச்சு வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். நிறைய பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப உக்கிர தெய்வமாக காட்சி அளிக்கிறதால வீட்டில் ஃபோட்டோவோ சிலையோ வச்சுருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலான்னா, சின்னதாக ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சு, அதாவது சிவபெருமானோட ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம், அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை சின்னதாக ஒரு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றினாலும் சரி, அதை பைரவராக பாவித்து நீங்கள் அவங்களோட வழிபாட்டை செய்யலாம். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டை இருக்கு இல்லையா, இந்த சிவப்பு நிற மூட்டையை சனிக்கிழமை நவம்பர் 23ஆம் தேதி இரவு ஒரு 9 மணிக்குள்ளே தயார் செஞ்சு வீட்டில் இந்த இடத்துல வைக்கணும். பைரவருக்கு உகந்த நிறம் சிவப்பு அப்படிங்கிறதால இந்த இடத்துல நாம் சிவப்பு நிற துணியை பயன்படுத்துகிறோம். மூட்டை அப்படிங்கும்போது ரொம்ப பெருசான மூட்டையை நீங்கள் தயார் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களோட உள்ளங்கை அளவுக்கு அந்த துணி இருந்தால் போதும். இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சின்ன மூட்டையை தயார் செஞ்சால் கூட போதும். இதில் போடக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள். இதில் நாம் சொல்லக்கூடிய எல்லா பொருட்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே செல்வ கடாட்சத்தை, கடன் தொகையை நீக்கி பணவரவை அதிகப்படுத்தக்கூடிய பொருட்கள். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே பூஜை அறையில் பைரவர் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு விளக்கேற்றி வச்சு அதை பைரவராக பாவிச்சோ சிவப்பு நிற துணி ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் மிளகு போடணும். பைரவரோட வழிபாட்டில் இந்த மிளகு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பொருள். 10 மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலோட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் மருத்துவ குணம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மிளகுக்கு எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இருக்குது. கால பைரவரை வணங்கினாலே எதிரிகள் தொல்லை இருக்காது. அப்பேற்பட்ட கால பைரவருக்கு உகந்த மிளகை ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபாரம், தொழிலில் போட்டி போறாமை அப்படிங்கிறது அறவே இருக்காது. அடுத்ததாக கல்லுப்பு. கல்லுப்போட மகிமையை பற்றி நாம் சொல்லி தெரிய தேவையில்லை.
மகாலட்சுமி தாயார் அம்சம் கொண்ட ஒரு முக்கியமான பொருள், மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த ஒரு கல்லுப்பு. அந்த ஒரு கல்லுப்பை ஒரு 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் அந்த மிளகு மேலேயே அந்த துணி மேலே வச்சுடுங்க. அடுத்ததாக சில்லறை நாணயம் ஏதாவது ஒரு நாணயம் எடுத்தால் கூட போதும். இவ்வளவுதான், அவ்வளோதான் இல்லை. ₹1 நாணயமோ 5 ரூபாய் நாணயமோ 10 ரூபாய் நாணயமோ உங்ககிட்ட என்ன நாணயம் இருக்குதோ அதை அந்த மூட்டையில் வைக்கணும். கடைசியாக ஒரே ஒரு துளி மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூளை அந்த மிளகு அப்புறம் கல்லுப்பு மேலே வச்சாலும் சரி, இல்லை ஒரு சின்னதாக ஒரு பேப்பரில் பொட்டலமாக மடித்து அதை அந்த மூட்டையில் சேர்த்து வச்சாலும் சரி. ஏன்னா அந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது கொஞ்சம் கீழே கொட்டாமல் பார்த்துக்கணும். இப்படி ஒரு பொருட்களை வைக்கும்போதும் ஓம் காலபைரவாய நமக, ஓம் காலபைரவாய நமக அப்படின்னு நாமத்தை சொல்லிக்கிட்டே, மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த ஒரு பொருளையும் வச்சு அதுக்கப்புறமா அந்த மூட்டையை நீங்கள் தயார் செஞ்சு கட்டணும். இந்த மூட்டையை எங்கே வைக்க போகிறீங்கன்னா உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே பத்திரமா இருக்கட்டும். வேறு எந்த இடத்துலையும் வைக்க தேவையில்லை. நிலைவாசலில் கட்டணுமோ இல்லை பீரோவில் வைக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. வீட்டோட பூஜை அறையில் சிவபெருமான் ஃபோட்டோ சிலை இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில், அப்படி இல்லைனா காலபைரவர் ஃபோட்டோ பக்கத்தில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஒரு மூட்டையை நீங்கள் தயார் செஞ்சு, அதுவும் பைரவருக்கு உகந்த இந்த ஒரு கார்த்திகை மாத தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் தயார் பண்ணி வைக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் பிரச்சனை படிப்படியாக குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக கொடுத்த கடன் திரும்ப வராமல் இருக்கிறது, இல்லை வாங்கின கடனை திருப்பி அடைக்க முடியாமல் கஷ்டப்படுறது, வீட்டில் சரியாக வேலை இல்லாமல் வறுமை ஏற்படுது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஒரு மூட்டை ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தும். அடுத்த மாதம் ஏதோ ஒரு செலவு இருக்குது, அந்த செலவுக்கு சுத்தமாக கையில் பணமே இல்லை, அந்த பணம் வந்தால் தான் அடுத்த மாதம் செலவில் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்குது இல்லையா? அப்படி நீங்கள் எதிர்நோக்கி காத்துட்ருக்கக்கூடிய அந்த ஒரு பண வரவை உங்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூட்டை தான் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் நினச்சி தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சிவப்பு நிற மூட்டை. இந்த சிவப்பு நிற மூட்டைக்கு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் தீபதூபம் போடுங்க. இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இந்த மூட்டையை தயார் செய்கிறீங்கன்னா அடுத்த தேய்பிரை அஷ்டமி அடுத்த மாதத்தில் வருது இல்லையா, அன்றைக்கு இந்த மூட்டையை பிரித்து பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கல்லுப்பு, மிளகு, அப்புறம் அந்த மஞ்சள் தூள் மூன்றத்தையும் கால்பட இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இந்த மூட்டையை நீங்கள் தயார் செய்யணும். அதையும் நீங்கள் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கே செஞ்சுட்டு பூஜை அறையிலேருந்து எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சுடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு தேய்பிரை அஷ்டமிக்கு அப்புறமா உங்கள் கஷ்டங்கள் தேய்ந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே நேரம் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்துடைய கோவிலுக்கு போனாலோ இல்லை கோவிலுக்கு போகலனாலும் பரவாயில்லை, கோவிலில் இருக்கக்கூடிய இல்லை உங்கள் வீட்டை சுற்றி திரியக்கூடிய நாய்களுக்கு உங்கள் கையால் உணவளிக்கணும். ஏன்னா நாய் அப்படிங்கிறது கால பைரவரோட வாகனம். யார் ஒருத்தவங்க அவங்க வாழ்க்கையில் தினமும் நாய்க்கு உணவளிக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரிகள் தொல்லையே இருக்க மாட்டாங்களாம். 1 மாதம் இதை தொடர்ச்சியாக நீங்கள் பின்பற்றி பாருங்களேன், கட்டாயம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சிடும். கால பைரவரோட வாகனமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு நாய்க்கு உணவளிக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப பெருசாக வேணாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு தயிர் சாதமோ இல்லை ஒரு பாக்கெட் 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட போதும். கட்டாயம் முயற்சி பண்ணுங்க. தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை நினச்சி செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன வழிபாடாக இருந்தாலும் சரி, அது கட்டாயம் வீண் போகாது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.